சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இந்த முத்து மீனாவும் கல்யாண நாள் கொண்டாடினா மட்டும் சிறப்பாக வந்துடுவாங்களா? முத்து கோணத்துக்கு 2 பேருமே இணைஞ்சு வாழ மாட்டாங்க. பாரு மனோஜ், அடுத்த கல்யாண நாளுக்குள்ளே வந்துட்டு இவங்க பிரிஞ்சிடுவாங்க பாருங்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா சிரிக்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நீ சொல்லுவது தான் சரி. இப்போ இந்த 4 நாளைக்கு அவன் நல்லா இருப்பான், 4 நாள் கழித்து அவன் பெரிய குடியாரன் ஆயிடுவான். கண்டிப்பாக அவங்க அடுத்த கல்யாண நாளை கொண்டாடவே மாட்டாங்க. இப்போ பார்த்தல என் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாரு, பல கல்யாண நாளை கொண்டாடணுமா, பல ஆண்டுகள் இணைஞ்சு வாழணுமா? அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஒன்று இந்த மீனா சண்டை போட்டு போவா, இல்லைன்னா இவன் அடித்து பற்றி விட்டு போவான். இதான் நடக்கும். மொத்தத்தில் இவங்க 2 பேருமே இணைஞ்சு வாழவே மாட்டாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நானும் அதை அப்படி தான் நினைக்கிறேன் ஆண்டி. இவங்க ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சுருதியும் ரவியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதான் அவங்களுக்கு திமிரு. இல்லைனா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க, வச்சுருக்க மாட்டாங்க. கேக்லாம் தேவையா ஆண்டி? இவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய கேக் தேவையா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம்மா, எனக்கு வேறு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த அத்தை இருக்கிறதுனால தான் நான் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இது உங்கள் வீடு தானே, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உனக்கு நான் மாமியார், எனக்கு அவங்க மாமியாரில், அதான் என்ன செய்கிறது, அதனால தான் பொறுத்து போக வேண்டியிருக்கு. நான் எதுவும் பேசிட்டேன் அப்படின்னா மாமா மனசு கஷ்டப்படும், அதான் எதுவும் பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, நீங்கள் மாமாவெல்லாம் எப்படிலாம் பேசுவீங்க, இப்போ எப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காங்க. இன்னொன்று நினைக்காங்க, அந்த அத்தைக்கு அந்த பாட்டிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அந்த சொத்து வேறு யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அத்தை நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு மனசில் நினைக்காங்க. என்ன ரோகிணி நினைக்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, இந்த முத்து மீனாவும் ஒன்றுமே இல்லாத போது கூட இவ்வளோ அளவில் கொண்டாடுறாங்களே, இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. யார், இந்த முத்து தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க, அது பண்ணவே இல்லை, அங்கிள் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணன், அங்கிள் பண்ணியிருக்காங்களா? அவங்க கல்யாண நாள் கொண்டாடுறதுக்கு இவர் ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. நம்மகிட்ட, ஏங்க நீங்கள் தான் இந்த கல்யாண நாளுக்கு செலவு பண்ணிங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம கல்யாண நாளே நம்ம செலவு பண்ணலையே அப்படிங்கிறாங்க. ஏங்க, அந்த முத்துக்கும் அந்த பூக்காரிக்கும் கல்யாண நாளுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே செலவு பண்ணிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்களுக்கு உழைக்க தான் செய்கிறாங்க, நல்லா வச்சுருக்காங்க, உழைச்சி பணம், அவங்களெல்லாம் செலவு பண்ண முடியாதோ, நீங்கள் தான் பண்ணணுமோ வைக்கணுமோ அப்படின்னுட்டு இருக்காங்க. என் பையனுக்கு நான் பண்ணேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மொத்தம் 2 பையங்க இல்லையோ அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் வரும்போது நான் செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு வேறு யாரும் செலவழித்து விட மாட்டாங்க, இந்த முத்து மீனா மட்டும்தான் உங்கள் காசை கரைக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றை மாதிரி அவங்க கிடையாது, நானாக தான் பண்ணது. சரியா, அவங்க கல்யாண நாளை கொண்டாடணுன்னே சொன்னதில்லை. என்ன, மீனா வீட்டுக்கு போய்ட்டு முத்து உடனே திரும்பி வந்துட்டான். மீனா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அம்மாவை நானும் இந்த ஏற்பாடை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு செலவுப்படுத்தி விடுறதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வரும்போது எல்லாமே என் கையில் ஒரு 30,000 40,000 தந்துட்டு போவாங்க, செலவுக்கு வச்சுக்கடான்னு சொல்லிட்டு, சின்ன பையன் மாதிரி. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவால் வருமானம் தான் வந்திருக்கோ தவிர எங்கள் அம்மாவுக்கு என் கையிலேருந்து நான் காசு எதுவுமே கொடுத்ததில்ல, கொடுத்தாலும் எங்கள் அம்மா வாங்கினதில்லை. அப்பேற்பட்ட எங்கள் அம்மாவால் நீ குறை பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்துடுறாங்க, நாச்சியார் வந்துடுறாங்க. என்ன விஜயா, என்னத்தை காலையில் என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் கல்யாண நாள் கொண்டாடுறதுக்கு பண்ணை பணத்தை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவன் பையனுக்கு அவன் செலவு பண்ணிட்டுருக்கான், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கல்யாண நாளை கொண்டாடும் போது நான் செலவு பண்ணலையா அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் உங்களுக்கு ஒரே மருமகா, எனக்கு நீங்கள் செலவு பண்ணலாம், அவங்க அப்படி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எனக்கு புள்ளங்கும்போது அண்ணாமலைக்கு முத்து பிள்ளை இல்லையா அப்படிங்கிறாங்க. அத்தை, 3 பேர் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு மட்டும் கொண்டாடினா எப்படி அத்தை அப்படிங்கிறாங்க. கல்யாண நாள் முத்துக்கும் முன்னுக்கூட்டியே கல்யாணம் முடித்தான், கல்யாண நாள் வந்திருக்கு. 2வது மனோஜுக்கு வரப்போகுது, 3வது ரவிக்கு வரப்போகுது, அதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் தானே மூத்தவன், முதல்ல அப்படி கொண்டாடுறதா இருந்தால் மனோஜ் கொண்டாடின பிறகு முத்து கொண்டாடிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, அவங்க பையனுக்கு அண்ணாமலை கொண்டாடினா தப்பா, அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு வேறு வழி இல்லாமல் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் ரொம்பவே முணங்கிட்டு இருக்காங்க. உடனே பார்வதிக்கு ஃபோன் அடிக்க, பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி, என்ன விஜயா சொல்லு அப்படிங்கிறாங்க. பார்த்தியா பார்வதி, என் வீட்டுக்காரர் ஓவராக செலவு பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. யார், அண்ணாமலை அண்ணன் வீட்டு சாப்பாடை தவிர ஒரு சாப்பாடும் சாப்பிட மாட்டார். நீங்கள் சமைக்கலனாலும் கூட பட்னியாக தான் இருப்பாரே தவிர ஒரு கடையில் ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டார், அவரை போய் செலவழிங்க அப்படிங்கிறாங்க. அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் கல்யாண நாள் கொண்டாடினதுக்கு செலவு பூரா இவர் தான் பண்ணியிருக்காரு. சாப்பாட்டுக்கு அந்த டெக்கரேஷனுக்குலாம் இவர் தான் செலவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இவருக்கு தேவையா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அவர் பிள்ளைக்கு அவர் பண்ணுறாரு, நீ ஏன் கேட்டுட்ருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. இந்த பார்வதிக்கும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா. அங்கே பிரியாணி சாப்பிட்ருக்கல்ல, பிரியாணி சாப்பிட்டு விசுவாசத்தில் பேச அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க மனோஜ், நம்ம ரூமையும் பிடிங்கிட்டு விட்டாங்க, இப்போ நம்ம ஆன்ட்டி ரூமில் இருக்கோம், அங்கிள் ஹாலில் இருக்காங்க, நைட்டு நம்ம வெளில இருக்கோம், பகலில் பூரா
ஆன்ட்டியும் அங்கிளும் வெளியே இருக்காங்க. ஆனால் இந்த முத்து மீனாவை மட்டும் பாரு பகலில் ஃபுல்லுமே ரூமில் இருக்காங்க, அதுவும் ஏசியில் தூங்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நல்ல வழிவாய்ப்போடு இருக்கோம், ஆனால் மீனா வீட்டில் ஒன்றுமே கிடையாது. இந்த முத்தாவது என் கூட பிறந்தான், அவனுமே கிராமத்தில் தான் கிடந்தான், ஏசியும் பார்த்ததில்ல, ஒன்றும் பார்த்ததில்ல, பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை. இப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் ஏசியில் தூங்குதாங்க, நம்மளுக்கு வந்து கடுப்பாக இருக்குது. பாரு, அம்மா வந்து மதியம் தூங்க வரும்போது நான் வெளியே இருக்க வேண்டியிருக்கு, பகலில் எங்கள் அம்மா ரூமில் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டு இங்கே வந்து இருக்க வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு ரொம்பவே கடுப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ், கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நிலைக்காது. இந்த முத்து மீனாவும் கொஞ்சம் நாளில் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வராமையே இருக்கும். நம்ம கொஞ்சம் அது உசுப்பேற்றினோம்னா அவங்க கிளம்பிடுவாங்க. மனோஜ், நீங்கள் பழைய மாதிரி இருக்கக்கூடாது. இந்த முத்து மீனாவும் சந்தோஷமாக இருக்கவே விடக்கூடாது. நீங்கள் தான் சொன்னீங்க என்னால் தான் நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களால் தான் அவங்க பிரியணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி என்னால் முடியும் அப்படிங்க. அதெல்லாம் முடியும் மனோஜ், நான் சொல்லித்தரேன், அதை மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நீ சொல்லு, நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் சரியே வராது. இந்த முத்து எப்பவும் போல் தனிமரமாக இருந்து மொட்டை மாடில் சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பான். அவனை கொண்டு ஒரு இருக்காது, குடிப்பான் வைப்பான், அவன் பாட்டில் இறங்கி போயிட்டே இருப்பான். வீட்டுக்குள்ளே உட்காந்து பேச கூட மாட்டான், அந்த டைனிங் டேபிள் பக்கத்துலேயே வரமாட்டான். அவன் கல்யாணம் முடிக்கணும் ஓட்டி. எங்கள் அப்பா தான் நைட்டு குடிச்சிட்டு எல்லாரும் தள்ளாடிட்டு வருவான், சாப்பாடு கொண்டு அவன் இருக்க இடத்துல தட்டில் கொடுப்பாரு, அதோட சரி. மற்றபடி காலையில் என் கூட சேர்ந்து சாப்பிட்றதோ மதியம் சாப்பிட்றதோ கிடையாது. இப்போ இந்த மீனா வந்ததுலேருந்து 3 நேரம் வீட்டுக்கு சாப்பிட வரான். டைனிங் டேபிளில் அவன் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு என்னையும் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்க. சரி மனோஜ், அடுத்த பிறந்தநாள்லேருந்து பாருங்கள், அவங்க இருக்க மாட்டாங்க, நம்ம ரேஞ்சுக்கெலாம் அங்கே ஒரு ஆளே கிடையாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ மீனா கேட்குற மாதிரியே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ், அவங்கெல்லாம் கல்யாண நாளை அவங்களே கொண்டாடிட்டாங்க, நம்மளாம் கொண்டாட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜும் பேச வச்ச மாதிரி, ரோகிணி, அவங்க ஒரு சாதாரண ஒரு பூக்கடையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பைக்கில் போயிட்டுருக்கு, இவன் சாதாரண ஒரு டிரைவரு 50க்கும் 100க்கும் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். அவங்களே வீட்டில் சிறப்பாக கொண்டாடும் போது நான் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நீ வேறு ஒரு பார்லர் சொந்தமாக வச்சுருக்க, நீ 4-5 பேருக்கு ஓனராக இருக்க, இப்போ ஏற்பட்ட நம்ம வந்து சாதாரண வீட்லேயே கல்யாணம் அழைக்கணும், நம்ம பெரிய மண்டபமாக எடுத்து எல்லாரையுமே கூப்பிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம நடத்துவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மீனாவுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. உடனே மீனா பூ கட்டி அப்படி வராங்க. உடனே ரோகிணி, நீங்கள் எத்தனை லட்ச ரூபா கூட செலவு பண்ணிட்டு போங்க, அடுத்தவங்கள இகழ்ச்சியாக பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் இகழ்ச்சியாக பேசலையே, நீங்களே இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணணும்னு சொல்லி பேசுங்க, இவங்களே அப்படின்னா எங்களை இகழ்ச்சியாக தான் பேசுகிறீங்க, இதே இது என் வீட்டுக்காரருக்கு வந்து இப்படி பேசுவீங்களா, பேச முடியுமா அவங்களால அப்படிங்கிறாங்க. ரோகிணி, ஏன் பேச முடியாது, உள்ளது தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என் வீட்டுக்காரை ஃபோன் பண்ணி வர சொல்லுதேன், அவர் முன்னாடி இதை சொல்லுங்கள், அவர் என்ன கொடுக்காரோ வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன, நான் இருக்கும்போதே என் புருஷன் கை நீட்டிடுவானா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. நீங்கள் இருக்கும்போது தான் அவர் கொடுப்பு கொடுத்தாரு உங்கள் வீட்டம்மாவுக்கு, அதை அவங்களால என்ன செய்ய முடிஞ்சிச்சு, இப்போ பேச சொல்லுங்கள், இன்னொரு ஒன்றும் இல்லை 4 கொடுப்பாரு, உங்களுக்கும் சேர்த்து கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வேறு ஒன்றுமே பேச முடியாமல் இருக்கார். உடனே விஜயா வராங்க. என்னடி பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்க அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. அத்தை, பதிலுக்கு பதில் பேசினா தான் அது பதில், அவங்க ஒழுங்காக பேசுவாங்க, நான் ஒழுங்காக பேசுவேன், என்னை பற்றி எதனாலும் பேசட்டும், என் வீட்டுக்காரன் நீ என்னச்சு ஒரு மாதிரி பேசுகிறான், நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ சத்யவானுக்கு ஏற்ற நீ சாவித்திரி, அவனுக்கு ஒன்றும் நீ விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வந்துடுறாங்க. என்ன சத்யவான் சாவித்திரி கதை ஓடுது, மீனா வந்து சத்யவான் சாவித்திரி தான், அவன் புருஷனுக்கு ஒன்று விட மாட்டான், அவன் புருஷனை அவன் இல்லாத போது நீங்கள் எப்படி குறைச்சி பேசலாம் அப்படிங்கிறாங்க. பாட்டி, நாங்கள் அப்படிலாம் பேசலை, இவங்களே வந்துட்டு கல்யாண நாளை எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க, நம்மளால் கொண்டாட முடியாதான்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே அதுவே தப்பு தானே, இவங்க என்ன அப்போ அவங்களால கொண்டாட முடியாதா, ஏன் இவங்களை கடன் வாங்கி கூட ஒரு மண்டபத்தை வச்சு நடத்த முடியாதா, வீண் ஆடம்பரம் வேண்டாம், என்ன வீட்டில் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடணும், அதை நம்மளால் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணு தான் ஒரு அறிவுபூர்வமான ஆட்களுக்குள்ள ஒரு சிந்தனை அப்படிங்கிறாங்க. பாட்டி, அவங்க ரேஞ்சு வந்து சாதா ரேஞ்சு, அவங்களே இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ என் பேரனா போனேன், இதே இது நீ 3ஆவது மனுஷனாக இருந்தானே என்னமோ சொல்லியிருப்பேன், அவனை அது உழைச்சி சாப்பிட்றான்டா, நீ என்ன வேலைக்கிட்டா போகிற, பாட்டி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னடா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், எந்த செயலை செஞ்சுட்டேன், இது வரைக்கும் 1 ரூபா காசு உழைச்சி கொண்டு என் பிள்ளையை கொடுத்துருப்பியா, இல்லை நான் உனக்கு பாட்டி தானே, ஒரு சின்ன ஒரு பண்டம் கூட வாங்கி கொடுத்துருப்பியால, பாட்டி அதை சாப்பிடு, அதை இதை செய்யணும் ஒரு ஆசை பாசமாக. ஆனால் முத்தோ ரவியோ அப்படி இல்லை, ரவி அந்த கேட்ரிங் முடித்த பிறகும் வந்து என்னை வந்து பார்த்து ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்து பாட்டி நான் வேலைக்கு போயிட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது செய்யட்டா பாட்டிங்க, அந்த முத்து எல்லாமே பார்த்து செய்தான், என் புள்ள நம்மளை பார்த்து செய்தான். ஆனால் நீ இந்த வீட்டிலே மூத்த பையன், நீ தான் எல்லாரையும் அனுசரித்து போகணும், ஆனால் உன்னால் தான்
1000 பிரச்சனை வருது. அதுபோக வந்து இப்போ பெத்த தகப்பனோ தாய்க்கோ எனக்கோ யாருக்கும் எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் குறைச்சி பேசுறதுல நீனும் உன் பொண்டாட்டியும் பெரிய வில்லியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணா முத்து சொல்லிட்டார், அண்ணா நம்ம மனோஜ் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு வசதி அதிகம் பாட்டி, என் வீட்டம்மா பெரிய பணக்காரி, அவள் இந்த பூக்காரி மாதிரி இறங்கி எல்லாருக்கும் வேலை செய்ய முடியாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இனிமேல் முத்து பொண்டாட்டியா பூக்காரி கிக்காரி நீனோ உங்கள் அம்மாவா சொன்னீங்கன்னா பிஞ்சு போகும் பிஞ்சு. என்ன மீனா, இது உங்கள் சொல்லதெல்லாம் நீ பார்த்துக்க, இவங்களுக்கெல்லாம் நீ சமைச்சு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. என்ன உனக்கு சமை, உன் புருஷனுக்கு சமை, உன் மாமனுக்கு சமை, உனக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு சமைச்சு கொடு. தேவை ஏற்பட்டால் அவங்க சமைச்சு சாப்பிடுதாங்க, இல்லை பட்னியாக கிடக்காங்க. என்ன கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் அனுசரித்து போனால் நீ சமைச்சு கொடுக்கலாம், அதில் மாற்றிக்கிறது இல்லை. உன்னையும் உன் புருஷனையும் குறைச்சி பேசும்போது அப்படி நீ வந்து சவுட்டாக இருந்துக்கிட்டு நீ வந்து அப்படி கஞ்சை காய்ச்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் எல்லோரும் ஒன்று தான். என்ன அதை வந்து எல்லோரும் நினைக்கணும். அப்படி நினைக்கலன்னா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மீனா. நீ உனக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய. இப்போ சமையல் பண்ணும்போது மதியத்துக்கு நான் சொல்கிறத செய்ய அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் எல்லாரையும் பேசுகிறாங்க, நம்ம சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்ன மாதிரியே பாட்டி அண்ணாமலை முத்து மீனாவுக்கு சமைச்சு வச்சுட்டு அவங்க பாட்டில் கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சமையல் கட்டுக்கு போய் பார்க்குறாங்க, சாப்பாடு கம்மியாக இருக்குது. எங்க சமையல் இந்த பூக்காரி என்ன பண்ணி வச்சுருக்கா, 4 பேர் தான் பண்ணி வச்சுருக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனாவுக்கு பிடிச்சவங்களுக்கு சமைக்க சொல்லியாச்சு அம்மா, அதனால் சமைச்சிட்டா, உங்களுக்கு தேவைன்னா சமைச்சு சாப்பிடுங்க, நேரமும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் வந்து 4 பேருக்கு சமைக்கிறதுக்காக மொத்த மளிகை வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. விஜயா தப்பாக நினச்சிக்கிடாத, இந்த முத்து மீனாவும் தனியாக தொழில் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ரோகிணியோ மனோஜோ செலவு கொடுக்கல. அது போக ரவிகிட்ட வாங்குறதே இல்லை. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீட்டு செலவு கொடுக்குறது வந்து முத்தும் மீனாவும் தான் கொடுக்காங்க. அவங்க தான் மளிகை சாமான் வாங்குறாங்க, அவங்க தான் எல்லா செலவும் பண்ணுறாங்க. எனக்கு மெடிக்கலில் மாத்திரை மருந்து, உனக்கு மாத்திரை மருந்து வாங்குறது எல்லாமே முத்து தான். அப்படி இருக்கும்போது அவங்க யாருக்கு சமைக்கணும் சமைக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு. அவங்க சமைச்சு வச்சுட்டு போயிட்டா மீனா. என்ன நான் மதியம் சாப்பிட போகிறேன், உங்களுக்கு வேணுன்னா சமையல் பண்ணுங்க. ஆனால் அதுவும் அவங்க வாங்கின மளிகை சாமான் தான், அதை அவங்க ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதுக்கேற்றாப்புல தான் மீனாவும் முத்தும் செய்வாங்க. இதான் உள்ளது. அந்த மீனா பிள்ளை எல்லாருக்கும் சமைச்சு தந்துக்கிட்டு இருந்துச்சு. உங்களுடைய செயல்பாடு சரியில்லை, உங்கள் பேச்சுக்கால் சரியில்லாமல் அதை அப்படி செய்யுது அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள் பட்னியாக இருக்கணும் தான் அவள் பண்ணுதாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி பற்றிலாம் அவளுக்கு கிடையாது. தன்னை விமர்சித்து பேசினாலும் வந்துட்டு செஞ்சிருவா. ஆனால் தான் புருஷனை பேசினா அவள் செய்யவே மாட்டா. அவள் குணத்தை நல்லாவே பார்த்துட்டோம். அதனால் வந்து நீங்கள் வந்து முத்தையோ அவளையோ வந்து இணைச்சி குறைச்சி பேசினீங்கன்னா அவள் சமைச்சே தர மாட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க விஜயாட்ட, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்கள் ஆர்டர் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. ஏங்க இந்த மீனா சமைச்ச சாம்பாரும் அவியலும் சாப்பிட்றதுக்காக நாங்கள் இருக்கோம், மனோஜ் கொஞ்சாதி ஆர்டர் பண்ணிட்டா, நாங்கள் பக்கெட் பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் பக்கெட் பிரியாணி சாப்பிட வேண்டியதான், இந்த பிளாஸ்டிக்கில் சமைச்சு கொண்டு கொடுக்காங்க, இந்த பிளாஸ்டிக்கு வந்து பிளாஸ்டிக் சாப்பிட்டா கேன்சர் வரும், அது வரும் இது வருங்காங்க. ஆனால் இதில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ருசியாக சாப்பிடணும், அந்த வீட்டில் வீம்பு பண்ணணும்னு சொல்லி இந்த பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்க. சாப்பிடுங்க, எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க, பணம் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவீங்க. பணம் இருந்தாலும் நோயையும் தேவைக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க, சரி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது அவளுக்கெல்லாம் புரியாது, மீனா கொடுக்குற உணவு வந்து ஆரோக்கியமான உணவு, அவள் என்ன சமைச்சு கொடுத்தாலும். இவங்க வீம்புக்கு வாங்கி சாப்பிட்றாங்க, எத்தனை நாளைக்கு தான் வாங்கி சாப்பிட்றாங்க நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மதியம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பயங்கரமாக தூங்குறாங்க. அப்போ வந்து மீனா நைட்டுக்கு வராங்க, வந்துட்டு நைட்டு சாப்பாடு பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மறுபடியும் விஜயா வந்து கிச்சனை பார்க்குறாங்க, நைட்டு சாப்பாடு இல்லை. என்னடி காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிகு பண்ணிட்டு போனால் நைட்டு எல்லோரும் சமைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை என் புருஷனையும் என்னையும் குறைச்சி பேசுகிறவங்களுக்கு நான் சமைச்சு தரேன்னு எனக்கு அவசியமே இல்லை அத்தை. என்ன நாங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆளாக நினைக்காத போது நாங்கள் மட்டும் எல்லோரும் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ இருக்குது என் வீடு அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி தான் மளிகை சாமானுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். என்ன அப்படி உங்களுக்கு வாடகை வேணும் அப்படின்னா மளிகை சாமானுக்குள்ளே செலவை நீங்கள் தந்துருங்க அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அவ்வளோ ஒன்றுமே பேச முடியல. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கரெக்டாக பேசுகிறோமா, இப்படி பேசினா தான் விஜயை வாயை அடக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லா புரியுது மாமா, நான் வந்து அத்தைன்னு சொல்லி பார்த்து செய்கிறேன். அவங்க நான் வந்து ஒரு பூக்காரி, ஒரு சாதாரண ஒரு வீட்டில் உள்ளவா அப்படின்னு சொல்லி என்னை பாடாப்படுத்துறது இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோஹிணி மனோஜெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படிங்கிறேன். என்ன எங்களை பார்க்க நான் சிரிப்பு வருது அப்படிங்கிறாங்க. ஆமாத்த சிரிப்பு தான் வருது, காமெடியாகவும் தெரியுது. அதாவது சூரியனை வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை வச்சு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கையை வச்சு தான் மறைக்க முடியுமா, இல்லை சூரியன்
சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கண்ணை தான் மூடுனா உலகம் தான் இருட்டாயிருமா? அந்த மாதிரி இருக்கு உங்கள் காமெடியாக பேசுகிறது. நானும் என் புருஷனும் பிரியணும்னு நினச்சி பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லோரும் பேசுகிறீங்க. ஒரு நாளும் நடக்காது. நாங்கள் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுவோம். 10 நேரம் திட்டிக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோன்னா 20 நேரம் நாங்கள் சேரணும்னு நினைப்போம். அந்தளவுக்கு நாங்கள் பாசமாக இருக்கோம். எங்கள் பந்தத்தை வந்து கடவுள் இணைச்ச பந்தம். அதனால் அது பிரிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நல்ல சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. எங்கள் மாமாவும் எங்கள் அப்பாவும் எங்களை சேர்த்து வச்சாங்க. எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நினைக்கிறோம் 2 பேருமே. 2 பேர் வாழ்க்கையிலுமே பல மாற்றங்கள் வந்திருக்கு. என் வீட்டுக்காரர் கோவப்படுவார், அப்படி இப்படி மீனா வந்த பிறகு மாறிட்டான்னு சொல்லி மாமாவும் சொன்னாங்க, பாட்டின்னு சொன்னாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள். நான் வந்து ரொம்ப கூச்ச சுபாவமாக இருப்பேன். என் புருஷன் முத்து பக்கத்தில் வந்த பிறகு தான் நான் அவர் மாதிரியே மாறிட்டேன். என்கிட்ட யாரும் அனாவசியமாக பேச முடியாது. அதுபோக தற்காப்பு என்ன செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். சுருதி உயிரை காப்பாற்றினதாக இருக்கட்டும், என் புருஷனுக்கு வந்து அந்த கெட்ட பேரை நான் நீக்கதாக இருக்கட்டும், எல்லாமே என் புருஷன்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை நினைக்காங்க, உண்மையிலே இந்த பொண்ணு வீரமான பொண்ணு தான். அப்போ கூட இந்த முத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கா, நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அவரே வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாரு, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே நைட்டு சாப்பாடுங்க இல்லை. மனோஜும் ரோகிணியும் செல்ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. என்ன நீங்கள் நைட்டு சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நைட்டு என்ன சமையல் என்ன அத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ணலாமா அப்படிங்கிறேன். என்ன இப்பவும் ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம 3 பேருக்கும் அவங்க பண்ண மாட்டான்னு சொல்லி சபதத்தில் இருக்காமா அப்படிங்கிறாங்க. அத்தை இப்போவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே பக்கெட் பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் விஜயாவுக்கு அது பிடிக்கல. நைட்டுக்கானும் பிரியாணியா, அப்போ அதையும் பிரியாணி தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வராங்க. உங்கள் 3 பேருக்கும் அறிவு இல்லையா? கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களே, குடலுக்கு தான் என்ன ஆகும்? நான் தான் சொல்கிறேன்னா பிளாஸ்டிக்கில் சாப்பிட்டா வந்து உடலுக்கு கேடுன்னு சொல்கிறேன், அதையும் கேட்காம நீங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி உலகமே தான் சாப்பிடுது, தேவைன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசுகிறாரு. மனோஜ் உனக்கு ரொம்ப அகதான்டா, நீ சொல்கிறவன் பொண்டாட்டி இகழ்ச்சியாக இழிக்கிறான். பெரியவங்களாம் மரியாதையோடு எப்படி பேசணும் வைக்கணும்னு தெரியணும். நீ எப்படி பேசுவ மனோஜ்? உங்கள் அம்மா வளர்ப்பு என்ன சொல்லுவா? முத்தை நீங்கள் வளர்த்ததுனால தான் இப்படி ஆகிட்டான் அப்படி ஆகிட்டான்னு சொல்லி அவன் கோவப்படுறதை தவிர வேறு என்ன குணம் அவன்கிட்ட இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் பேரன் பெரிய குடிகாரன் தான் அப்படிங்கிறாங்க. விஜயா வாய மூடு, அவன் குடிக்கிறதே ஒன்றால் தான் அப்படிங்கிறாங்க. என்னாலையா? நான் தான் தானே ஊற்றி கொடுக்குறேண்ணா அத்தை அப்படிங்கிறாங்க. ஊற்றி கொடுக்கல, அப்படி அவன் குடிக்கிற அளவுக்கு நீ தான் மனசை நோக்கடிச்சிருக்க, அவன் பையன் மனோஜ் தான் நோக்கடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி உன் மாமியார்ட்டையும் புருஷன்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்காமா அதை சொன்னோம்னா நீனே உங்கள் அத்தையை காரி முறையில் துப்பிடுவா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அப்படி கலந்துகிட்டே இருக்காங்க. அத்தை எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இவங்க சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறார், நைட்டு பிரியாணியா? சரி சரி கலக்குங்க, எத்தனை நாள் கலக்குவீங்க? மனோஜ் மாமா வந்து அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பியிருக்காரு, அது முடியுது வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு போகிறாரு. டேய் மனோஜ், அப்படியே சாப்பிட்டே பணம் முடிஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா முடியும்? நான் பிஸ்னஸ் தானே பணம் வச்சுருக்கேன். பணம் ஏற்கனவே அவர் 15 அனுப்பியிருந்தார், இப்போ 15 அனுப்பிட்டார், 30 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், இன்னும் எத்தனை லட்சம் நாள் அவர் அனுப்ப தான் போகிறாரு, உங்கள் வாட்டில் இருடா அப்படிங்கிறாங்க. உங்கள் ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஏற்கனவே இந்த அத்தை எங்கள் மாமா அக்கௌண்ட்டில் போட்டோன்னு சொன்னதுனால தான் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ வேறு எங்கள் அப்பா வந்து நிறைய பணம் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எப்படி போட முடியும்? எங்கள் அப்பா ஜெயிலில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்காங்க. அப்புறம் தான் நினைக்காங்க, நம்ம சொன்ன கதையே நம்மளுக்கே ஓடுதே, நம்மளுக்கு தான் அப்பாவே இல்லையே, மலேசியா எங்கே இருக்குன்னே தெரியாது, சும்மியாவது அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு என்றைக்கு மாட்ட போகிறோமோ தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படினாலும் மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, அதுக்குள்ளே நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். அப்படி பெரிய ஆள் ஆகிட்டோம்னா இந்த அத்தையை மட்டும் கையில் வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டு நம்ம வேறு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரோகிணியை பற்றி பெருமையாக நினைக்கிறாங்க விஜயா, நம்ம மருமக பெரிய பணக்காரி, மனோஜ் நம்ம நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரோகிணி மனசுக்குள்ளே விஜயாவை வந்து வருங்காலங்களில் வேலைக்காரி மாதிரி வீட்டில் வச்சிடணும், நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும், மனோஜ் பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம பிள்ளை குட்டியில் எடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி சம்பளம்லாம் வச்சிடணும், சாப்பாடு மட்டும் கொடுத்துக்கிட்டு. இப்போ அத்தைக்கு வந்து புகழ்ந்து பேசினா தான் போதுமே, ரோகிணி சூப்பர்ன்றாங்க. அதுபோக 5000 ரூபா செலவு கொடுத்துட்ருக்கோம், கூட 5000 கொடுத்தா நம்ம சொல்லவே மீற மாட்டாங்க. அதுபோக உங்கள் அப்பா எங்கே, உங்கள் அப்பா வந்தாரா வரலையான்னு கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக நினைக்காங்க. என்ன வித்தியா ஃபோன் அடிக்காங்க, சொல்லிடி அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, ஃபோன் அடி சொன்னால் பயங்கர சிரித்து பேசுறியா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, வீட்டில் நடக்கிற காமெடி நினச்சி தான் சிரிச்சிட்ருக்கேன். இந்த முத்து மீனாலாம் வந்து காமெடி பண்ணுறாங்க அப்படிங்க. என்னடி சொல்கிற, அவனே ஒரு டென்ஷன் பார்ட்டி, அவன் என்னடி காமெடி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இல்லடி, வீட்டில் வந்து கல்யாண நாளை கொண்டாடுறாங்க, கேக்கெலாம் வெட்டி, அதுபோக நிறைய பேர் அவங்கள வாழ்த்துறாங்க. எங்கள் அத்தையை கூட ஒரு மாதிரி பேசுனாங்க. நானும் எங்கள் அத்தை வந்து மனம் மாறிட்டாங்களான்னு நினச்சேன். ஆனால் வந்து அவங்க வஞ்ச புகழ்ச்சி அன்னி தான் பண்ணியிருக்காங்க. இந்த முத்து மீனாக வாழ்கிற வாழ்க்கைக்கு அவங்க கல்யாண நாள்லாம் ஒரு குறை தான் போல் அதெல்லாம் கொண்டாடுறாங்கடி. இப்போ என்னன்னா அவள் எங்களுக்கு சமைச்சு தர மாட்றா,
ஏன்டி எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு தான் இருந்தா அந்த மீனா அப்படிங்கிறாங்க. சமைச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தா, நாங்கள் பேசினதை கேட்டுக்கிட்டான். கேட்டின பிறகு நான்லாம் சமைச்சு தர முடியாது, என்னையும் புருஷனையும் ரொம்ப இகழ்ச்சியாக பேசுகிறீங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு சமைச்சு தரணும் அப்படி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி போயிட்டுருக்கு. முத்துக்கு ஒரு ஆஃபர் வருது. நான் வந்துட்டு கர்நாடகா வரைக்கும் போகணும், என்னை கொண்டு விட்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க முத்துட்ட. உடனே முத்து சொல்கிறாரு, சரி சார் நான் வீட்டில் சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் சார் அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தா நீங்கள் என்ன சார் வீட்டில் கேட்டு சொல்கிறது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், என் வீட்டம்மாவும் நான் நேற்று சார் கல்யாண நாளை கொண்டாடணும், இன்றைக்கி வெளியூர் போகலாமா போகலன்னு எனக்கு தெரியல, அதான் வீட்டில் கேட்டு சொல்லலான் இருக்கேன் அப்படிங்க சார். சூப்பர் பையனாக இருக்கீங்க தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு தெரியலங்க, மாமாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்டையும் கேட்குறாங்க, அண்ணாமலைட்டையும் கேட்குறாங்க, பாட்டியும் கேட்குறாங்க. இந்த மாதிரி கர்நாடகாவுக்கு வந்து கார் ஆஃபர் வந்திருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் போகலாம், எங்கே போனாலும் கவனமாக போயிட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் போகலாமா, எங்கே போனாலும் பார்த்து கவனமாக போயிட்டு வருவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி மீனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா நினைக்காங்க, இப்போ கர்நாடகா போயிருக்கான், கர்நாடகாவில் எதுவும் லாக் ஆனால் நல்லாயிருக்கும்ல ரோகிணி, எதையாவது செஞ்சு முத்து காரையும் அவனையும் லாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி அவங்க நம்ம ஸ்டேட் இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எதையாவது சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்துட்டு அவங்க அவங்க எப்படியாவது பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லி நெட்டில் அப்படி இப்படின்னு ஒன்றா பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, கண்டிப்பாக முத்தை மாட்டி விட்ருவோம், அந்த காரையும் லாக் பண்ணி விட்ருவோம், இப்போ கர்நாடகா தான் போகிறாரு, அந்த வண்டியில் ஏதாவது இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கையாவது சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த வண்டியில் வந்து ஒரு பொருள் இருக்குது, அது சட்டத்துக்கு ரொம்ப விரோதமான பொருள், அந்த பொருளை கொண்டுட்டு அவர் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லு. நம்ம மாநிலம் கிடையாது, தமிழ் பேசியிருந்தாலும் கொண்டு வரதுக்கு, கர்நாடகாவில் அவனுக்கு மொழியே தெரியாது, கன்னடம் தெரியாது, அதுபோக அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, இவன் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது பண்ணிவிடுமா அப்படிங்கிறாங்க. இவங்க போலீஸுக்கு கால் பண்ணுதாங்க. அங்கே ஒரு தமிழ் போலீஸ் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணோன்னே சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. தமிழ் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுமா, நான் இங்கே பூர்வீகம் எனக்கு தமிழ், நான் இங்கே இருக்கிறேன் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வண்டியில் இருந்து இது வருது, அதை வந்து விடாதீங்க வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே செக் போஸ்ட்டில் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. பார்ட்டிக்காரங்களை கூப்பிட்டு வரும்போதே போலீஸ் வந்து காரை மறிக்கிறாங்க. ஏன் சார் காரை மறிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை நம்மளை யாரும் வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா நம்ம எந்த ஒயின் ஷாப்பும் போல எதுக்கும் போகலன்னு சொல்லிட்டு முத்து முழிக்காரு. உடனே கேட்குறாங்க, என்ன சார் விஷயம், நீங்கள் காரெல்லாம் மறிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி பண்ண சித்து வேலை தெரியாமல் முத்து ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இன்னும் என்னங்க அப்படிங்கிறாங்க. அங்கே யாருக்குமே தமிழ் தெரியல ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு. அவங்க பேசுகிறதும் இவருக்கு புரியல, அதனால் திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. பார்ட்டிக்காரங்க சொல்லிடுறாங்க, தம்பி எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் வேறு வண்டியில் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னும் முத்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து என்னங்க போய் சேர்ந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. வந்துட்டேன் மீனா, ஆனால் எங்கள் வண்டியை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, எதுக்குன்னே தெரில அப்படிங்கிறாங்க. எங்கே நீங்கள் யார் கூடயாவது ஒயின் ஷாப் போனீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா, நான் வந்து ஆர்டருக்கு ஆஃபர் கிடச்சோன்னு இங்கே தான் வந்தேன் மீனா, எதுக்கு தான் போலீஸ் பிடிச்சாங்கன்னு தெரில, எல்லா ஆவணத்தையும் காமிச்சிட்டாங்க, அவங்க பேசுகிற மொழியும் எனக்கு புரியலை, நான் பேசுகிறது தான் உங்களுக்கு புரியலை, என்ன சென்னே தெரில மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. சரி இங்கே ஒன்றுமில்ல, அங்கே லோக்கலில் வக்கீல் ஆஃபீஸ் எது இருக்கான்னு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. நேராக வக்கீல் ஆஃபீஸ் போகிறாங்க. வக்கீல் ஆஃபீஸில் போனோன்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், கன்னடம் தெரியும், தமிழ் தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அழுகிறாரு. அழுதோடனே அந்த தமிழ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தமிழ்நாடு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் வண்டியில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்க தான் கூப்பிட்ருந்தோம், செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு வந்து போலியாக ஒரு பெட்டிஷன் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, அது போக ஃபோன் நம்பரில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு வண்டியை கொண்டு போகலாம், உங்களை வந்து நாங்கள் பிடிச்சி நிப்பாட்டத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வண்டி தந்தாலே போதும் சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ தமிழ்நாட்டில் உள்ள பையன், நானும் பூர்வீகம் தமிழ், சரியா, உன்னோட பொழப்ப அண்ணன் கெடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. சார்னு கூப்பிடாத அண்ணன் கூப்பிடு, நானும் தமிழன் தானே, உன் பாசம் எனக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெளியில் இருந்தால் கூட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கூடாதுல்ல, ஏன் சார்பில் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தம்பி, நான் தான் அந்த வண்டியை மறிக்கணும்னு சொன்னேன், அதே போல் நீ வந்து நல்ல பையனாக இருக்க, இவ்வளோ நேரம் கடந்து அந்த காரை வந்து சுற்றி வர நான் உன்னை நோட் பண்ணேன், நீ என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா பையனாக தெரியுது, உன் வீட்டை மாட்ட பேசினது எல்லாத்தையுமே கேட்டேன், அதனால் உன்னை யாரும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லைப்பா, எந்த மொழினாலும் பேசுகிறது தானே தவிர்த்து ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை, எல்லா மொழி மக்களும் மக்கள் தான், நம்ம சகோதரர்கள் தானே, ஏன்னா அதில் மாற்றிக்கிறது இல்லை, நான் தமிழ்னாக இருந்தாலும் கர்நாடகாவில் இருக்கிறேன், கர்நாடகா வாழ்கிறேன், ஆனால் வந்து உன் மேலே உள்ள பாசம் எனக்கு குறையாதில்ல தம்பி, என்ன ஒரு 10,000 வச்சுக்கோ அப்படிங்க. சார் வேணாம் சார் இல்லை தம்பி, நான் வந்து அன்பு பரிசாக தான் தரேன்,
அன்பு பெருசாக நீ வாங்க மாட்டியா, உன் காரை எடுத்து வந்ததுக்கு இழப்பீடாக தரேன் சரியா, இங்கேருந்து நீ போவ கொஞ்சம் டீசலுக்கோ பெட்ரோலுக்கோ ஆகும் சரியா, நீ இதை வந்து ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும்னு சொல்லி தான் அண்ணன் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 கொடுக்க வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. தம்பி அண்ணன் தாரேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி, உன்னை மறிச்சதில் அண்ணனுக்கு மனசு கஷ்டம், ஆனால் உன்னை மாதிரி ஒரு கோணசாலியை பார்த்ததில் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிறாங்க. சரி சார் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அண்ணன் நம்பர் வச்சுக்கோ, நீ கர்நாடகாவை கிராஸ் பண்ணும்போது உனக்கு யார் என்ன எதுன்னு டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு ஃபோன் பண்ணேன், அது போக நீங்கள் கர்நாடகா வந்தால் என்னை வந்து பாரு என்னப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. நானும் நன்றி சொல்கிறேன்ப்பா, போயிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. முத்து நினைக்க ரொம்ப சந்தோஷமாக கார் ஓட்டு வராரு. இப்போ மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க வக்கீல் ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னீங்களே, என்னங்க பார்த்தீங்களா வச்சிங்களான்னு கேட்குறாங்க. ஏமா வக்கீல் ஆஃபீஸ் போனேன், அவங்களுக்கு மொழி தெரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு இங்கிலீஷும் கன்னடாவும் தெரியும் போல், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், நான் என்ன செய்கிறது வந்துட்டேன் அப்படிங்கிற. அப்போ என்னங்க கார் ஆச்சு அப்படிங்கிறாங்க. காரை கொடுத்தாங்க மீனா அப்படிங்கிறாங்க. என்ன காரை கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க காரை கொடுத்துட்டேன். ஆமாம் மீனா காரை கொடுத்தாங்க, அங்கே இருந்த தமிழ் ஆஃபீஸர் நான் செஞ்சதெல்லாம் பார்த்துருப்பாரு போல், அதனால் உன் மேலே எந்த தப்பு இல்லை தம்பி, பொய்யா தான் ஒரு புகார் வந்திருக்கு, அதனால தான் விசாரித்தோம், காரில் ஒன்றும் இல்லை நீங்கள் கொண்டு போங்கன்ட்டார். அது போக அன்பு பரிசாக ஒரு 10,000 எனக்கு தந்து வாழ்த்திட்டார் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி, விஜயா, மனோஜுக்கெலாம் பயங்கர சந்தோஷம். முத்துக்காரை கர்நாடகா போலீஸ் வாங்கிட்டாங்க, நம்ம கொடுக்கவே மாட்டாங்க, வரது கூட காசு இல்லாமல் அங்கங்கே தான் தெரிஞ்சுட்டு கிடப்பான், இவளும் கொஞ்ச நாளில் இங்கே இருக்காளான்னு பார்ப்போம், சரியில்லை பேசாமல் வீட்டுக்கு போயிரு, உன் புருஷனே இல்லை நீங்கள் எதுக்கு இருக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்ருவோம், இன்னும் அந்த பூக்காரி தொல்லையும் அந்த முத்து தொல்லையும் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி விஜயா, ரோகிணி, மனோஜ் நினச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது முத்து காரோட வீட்டுக்கு வராரு. மீனா எதுவுமே சொல்லலை. அண்ணாமலை ரொம்பவே சோகமாக இருக்கிறாரு. வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சோகமாக இருக்கும்போது என்ன முத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா கார் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி, மனோஜ், விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக். எப்படி கார் வந்துச்சு, போலீஸ் பிடிச்சி அப்படி விடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா, ரோகிணி கேட்குறாங்க. என்ன ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க, கார் அத்தை ஏன் தந்தாங்கன்னு பார்க்குறீங்களா, என் மேலே எந்த தப்பும் இல்லை, பொய்யா பெட்டிஷன் கொடுத்தவங்களாம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், அது போக ஆய்வு பண்ணிவிட்டு தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ரோகிணி திருன்னு முழிக்காங்க. விஜயா பார்த்து ஆண்டி நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க, கடைசியில் நான் மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் வராதம்மா, சும்மா சொல்லுவான், காரை கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நம்ம வெளில போய் பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. காருனுக்கு. ஆமாம் ஆண்டி காருனுக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்தியா என்னமோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனை வந்து பார்க்குறாங்க. இவங்க காரெல்லாம் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் காரை பார்க்க வராங்க. காருனுக்குன்னா ரொம்ப சந்தோஷம். உடனே முத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. உடனே ஏன் மீனா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கார் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது, நம்ம பேசாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோங்க அப்படிங்கிறாங்க. சரி போயிடலாம் அப்படிங்க. நம்ம கார் வாங்கினது வந்து ஒரு பக்கம் போகலங்க, கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி முடிச்சுக்கிட்டோம், எதுனாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமாங்க. நாங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க, உனக்கு தெய்வத்திலே குலதெய்வம் தான் உனக்கு பெஸ்ட்டு, நீ அங்கே போயிட்டு வந்துடு, உனக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்னாங்க. இந்த காரையும் தந்து 10,000 உங்களுக்கு அன்பு பரிசுன்னு தந்திருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடா, நான் எப்படினாலும் என் பையன் வந்து அதை மீண்டு வருவான்னு எனக்கு தெரியும், என் மருமகளும் சும்மா விட மாட்டா அப்படின்னு நினச்சேன், அதே மாதிரி நீ காரை கொண்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ஏன்னா மீனை வாங்கி கொடுத்தது ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகிட்டே இருக்குது, ஏன் தானே தெரிலன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அந்த ஆஃபீஸர் நான் புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பையன் மேலேயும் ஒரு தப்பும் இல்லை, வண்டியிலையும் ஒன்றும் இல்லை, வண்டியை கொடுத்து விட்டுடலாம், அந்த பையனை காக்க வச்சதுக்கு நம்ம வந்து ஒரு வாடகை மாதிரி கொடுத்துடலான்னு ஒரு அன்பு நிமித்தமாக ஒரு 10,000 வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சாய் நம்ம எப்படியாவது முத்தை லாக் பண்ணி விட்டு சிந்தி சிரளியை விட்டுடலான்னு பார்த்தா நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அடுத்த வாய்ப்பு வராமையமாக இருக்கும், இவன் ஒவ்வொரு நேரமும் எங்கேயாவது போயிட்டு தான் இருப்பான், அங்கே வசமாக நீ பெட்டிஷனை கொடு, ஆன்லைனில் ஏதோ ஃபோன் பண்ணி மாட்டி விடு, அசால்ட்டாக போக போகிறான், தேவைப்பட்டால் நம்ம கூட வண்டியில் ஏதாவது வச்சு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி இதை செஞ்சால் தான் சரி வரும், இல்லைன்னா இந்த முத்து ஆட்டத்தையும் மீன் ஆட்டத்தையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுதாங்க விஜயாவை. பார்த்தீங்களா ஆண்டி, முன்னாடி வந்து உங்களுக்கு சமைச்சு தருவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இப்போ உங்களுக்குலாம் சமைச்சு தர மாட்டாங்க, நம்ம 3 பேரும் கடையிலே சாப்பிட்டுட்ருக்கோம், அவங்க மட்டும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டிலே இருந்துக்கிட்டு அவள் வந்து சமையல் வந்து தனியாக பண்ணிகிட்ருக்கா, சிலிண்டருக்கெலாம் நான் தான் கொடுத்துட்ருக்கேன் வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, சிலிண்டர் நீங்கள் தானே கொடுக்குறீங்க, சிலிண்டரை பிடிங்கி ஓரமாக்கி சொல்லிட்டோம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சிலிண்டரை பிடுங்கி ஓரமாக வச்சிடுறாங்க. மீனா சமைக்கிறதுக்கு வந்து பார்க்குறாங்க, சிலிண்டர் பிடிங்கிருக்கு. உடனே மாமா சிலிண்டர் பிடிங்கிருக்கு அப்படிங்க, யார் பிடிங்கிருக்கா அப்படின்னு கேட்கும்போது விஜயா சொல்கிறாங்க, நான் தான் பிடிங்கிருக்கேன்,
நான் சிலிண்டருக்கு பைசா கொடுத்துருக்கேன், இவன் வந்து எனக்கு சமைச்சு தர மாட்டா, என் பையன் மனோஜுக்கு சமைச்சு தர மாட்டா, ரோகிணிக்கு சமைச்சு தர மாட்டா, இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, சிலிண்டர் வாங்கினது எங்கள் அப்பா காசு, எங்கள் அப்பா தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. டேய் என் புருஷன் காசு என் காசு தானடா அப்படின்னு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எனக்கும் மீனா தான் சமைச்சு தரா, அதனால் வந்து காசு அது மீனா காசு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அண்ணா முத்து சிலிண்டரை மாட்டி விட்றா அப்படிங்கிறாங்க. எங்கே மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஏய் மாட்ட தான் செய்வாங்க வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயா ஒன்றும் பேச முடியல. இப்படி இருக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது ரோகிணிக்கு. நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, கடையில் ஆர்டர் பண்ணி தான் ஒவ்வொரு நேரம் சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாங்க, அக்கௌண்ட்டில் பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு ரோகிணி, தினம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1500 மேலே ஆகுது சாப்பாட்டுக்கு மட்டுமே. அதனால் நம்மளுக்கு வீட்டில் எப்படியாவது சாப்பாடு கிடைக்க பார்க்கணும். இப்படியே தொடர்ச்சியாக போச்சுன்னா அக்கௌண்ட்டில் பணம் பூரா போயிடும், நம்ம பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணமே இருக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அதுவும் சரி தான், ஏன்னா நம்ம தனியாக சமைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அதே சிலிண்டர் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் மாவு போயிட்டு வாங்கிட்டு வாங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. மாவு போயிட்டு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. உடனே ரோகிணி தோசையை சுடுதாங்க, கரிச்சு பிரித்து சுடுதாங்க. இதை பார்த்தா அண்ணாமலை, பாட்டி, மீனா, முத்துக்கெலாம் பயங்கர சிரிப்பாக இருக்குது. மீனா அவங்கள பார்க்கவே காமெடியாக இருக்குது, நீங்கள் என்ன தோசை சுட்டு கொடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன மீனா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணிக்கு தோசை சுட தெரியல, நான் சுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சுட்டுக்கிட்டும், வீம்பு பண்ணுறாங்கல்ல, சுட்டு கொடுக்கட்டும். எல்லாரையும் அணைச்சி பேசினா அந்த வீட்டில் இருந்து ஒரு ஆள் வேலை செஞ்சாலும் 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு ஆளை குறைச்சி பேசினா அந்த ஆள் எப்படி செய்யும், நான் எப்படி செய்ய விடுவேன், அதெல்லாம் நடக்கிற கதை இல்லை, அவங்களே சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே கரிஞ்ச தோசையெல்லாம் வந்து 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அண்ணாமலை சிரிக்காரு. மீனா நல்லா சமைக்கும் போதுமே 1000 குறை சொல்லுவாள் அந்த விஜயா. இன்றைக்கி தான் பிடிச்ச மருமக கரிச்ச தோசையை சுட்டுருக்கா, அதை சாப்பிட்டுட்ருக்கா. சரி தலை வீதி இருமி செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து 1 மாதத்துல நான் பணம் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் சொன்ன நாள் வந்துருச்சு. அப்போது மேனேஜர் அந்த பேங்க்கு புதுசாக மாறிடுறாங்க. அப்போ மேனேஜர் மாறணுன்னு கேட்குறாங்க, இந்த பேங்க்கில் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கா, எவ்வளோக்கு இந்த பேங்க் வரணும், நம்ம எவ்வளோ லோன் கொடுத்துருக்கோம், அது போக யாரெல்லாம் வந்துட்டு இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை பார்க்குறாங்க. அப்போ ஒரு 30 பேர் வந்து பேங்க்கில் லோன் வாங்கிட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களாம் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து கல்யாணின்னு ஒரு பொண்ணு லோன் வாங்கியிருக்கு. லோன் வாங்கிட்டு 4 லட்ச ரூபா கட்டாமே அந்த பொண்ணு போயிடுச்சு. ஒரு டியூ மட்டும் தான் கட்டியிருக்காங்க, அப்புறம் கட்டவே இல்லை. ஒரு வீட்டு பத்திரத்தை வச்சு தான் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. அப்போன்னு சொல்கிறாரு மேனேஜர், அப்போ அதை நம்ம ஜப்தி பண்ணிட வேண்டியதானே அப்படி இப்படிங்கிறாங்க. சார் அதை விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருக்கு, அதை வந்து நம்ம இது பண்ணி பார்க்கல, அது புறம்போக்குன்னு வருதுன்னா புறம்போக்கு கொடுத்துருக்கீங்களா, இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. நான் உங்களை நம்புறது மாதிரி இல்லை, உண்மைத்தன்மை என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நேராக அந்த மேனேஜர் வந்து வியூ ஆஃபீஸ் போகிறாரு. வருவாய்த்துறையில் போய் கேட்காரு, இது இந்த சர்வே நம்பரில் உள்ளது இடம் யார் பேரில் இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார் இது அரசு புறம்போக்கு, அரசு பேரில் இருக்கும். என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம். உடனே அவர் அப்படியே உம்முன்னு வராரு. பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க, நம்ம தான் மாட்டிப்போம், இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க. சார் அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு இடத்துல கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க புருஷனோட ஆதார் கார்டெலாம் வாங்கியிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மேனேஜர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுறதெல்லாம் கரெக்டு தான், அந்த அட்ரஸில் போய் கேட்கலாம், இப்படி பண்ண பொண்ணு வந்து நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அதனால் வந்துட்டு நம்ம வந்து சட்டப்படி தான் செய்யணும், நம்மளாம் மோசடி பண்ணி தானே வாங்கியிருக்காங்க, அப்போ மோசடி புகார் நம்ம கொடுப்போம் ஸ்டேஷனில் அப்படிங்கிறாங்க. அதுவும் சூப்பர் தான் சார், அவங்க ஏரியாவிலேயே கொண்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரோகிணி இருக்க ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஏற்றாப்புல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் சொல்கிறாங்க, இது வந்து உண்மைதானா, பணம் வரவு செலவாக பண்ணலையே அப்படிங்க. இல்லை சார் எங்கள் பேங்கையும் மோசடி பண்ணியிருக்காங்க, அது போக வந்துட்டு எங்கள் பார்ட்டிக்காரங்க வந்து அவங்க வீட்டு அட்ரஸில் கேட்கும் போதுமே கொடுக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய்யை சொல்கிறாங்க. சரி சார் எழுத்து மூலமாக நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நடந்ததெல்லாம் பெட்டிஷனாக கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து சம்மனோட நேராக இங்கே போகிறாங்க ரோகிணி வீட்டுக்கு. விஜயா உட்காந்துட்ருக்காங்க. உடனே யார் நீங்கள், என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. யூனிஃபார்மில் எங்களை பார்த்தா தெரியலையா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு கல்யாணி மேலே அப்படிங்கிறாங்க. கல்யாணி மேலேயா, கல்யாணி நீங்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிறாங்க. கல்யாணியா யார் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூம் போட்டு வெளில வராங்க. இப்போ பெங்களூரில் ஸ்டாப் பண்ண அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது என் மருமக விஜயா, என் மருமக ரோகிணி, எங்கள் பேர் கல்யாணி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. உடனே ரோகிணிக்கு வேர்த்து ஊற்றுது. உடனே கேட்குறாங்க, ஏன் கல்யாணி ஏன் ரோகிணி பேயப்படுத, உங்கள் பேர் கல்யாணி இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி மேடம் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட வந்து பேரை மாற்றி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாமே எங்கிட்ட இருக்குது, அவங்க பேர் கல்யாணி சரிங்களா. அவங்க லோன் வாங்கியிருந்தாங்க, ஒரு இடத்துல மறைச்சி கேட்டோம், 1 மாதத்தில் கட்டி அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொன்னாங்க, உங்கள் பையன் கூட கேரண்டி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து பட்டு வந்து எழுந்திரிச்சு வரேன், என்ன
மனோஜுக்கு நான் வந்து பேரண்டி கொடுத்தேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அன்னைக்கு ரோட்டில் சொன்னோம், ரோகிணி கட்டிடுவோம், வித்தியாட்ட வாங்கி கட்டிடுவோன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்ன வித்தியாட்ட வாங்கி கட்டிடுவாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வித்தியாவுக்கு ஒரு 4,00,000 எடுத்து கொடுத்துருப்பா போல, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவள் தான் கட்டலை அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க் மேனேஜர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு சரியான ஃப்ராடு, வேறு ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு லோன் வாங்கிருச்சு, இல்லைன்னா அந்த பொண்ணு கொடுத்துருக்க மாட்டோம். அந்த லோனு வாங்கின இடம் ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சிருக்காங்க, அதுவே புறம்போக்கு இடம் அப்படின்னோடனே ரோகிணி முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஹா வித்தியா சொன்ன ஐடியாவில் தான் லோன் வாங்கணும், மாட்டிக்கிச்சு மொளையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் நானாக வாங்கலை வைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். உடனே முத்து வந்துடுறாரு. எங்கே வாங்கலையா, யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க சார், யாருக்கு லோன் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இந்த கல்யாணி பிள்ளை தான் வாங்கியிருக்கு, அது போக வந்துட்டு சாட்சி தான் வித்தியா போட்டிருக்காங்க அப்படின்னு. இவங்க பேர் கல்யாணி இல்லையே அப்படிங்கிறாங்க. இவங்க பேர் உண்மையான பேர் கல்யாணி சார், ரோகிணின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க, ஆனால் உண்மையிலே இந்த பொண்ணு பேர் கல்யாணி, லோன் வாங்கியிருக்கு, இன்னும் கட்ட சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா வந்துட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க போலீஸ், நாங்கள் அதான் பெட்டிஷன் கொடுத்துட்டோம், ஏற்கனவே இந்த பொண்ணு கெட்டாது, இந்த பொண்ணு வீடு தேடி வந்தாலும் என்னத்தையாவது பண்ணோம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதை மீனாலேருந்து எல்லாருமே ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்காங்க. சார் எத்தனை மணிக்கு வரணும் சார் நீங்கள் கேட்குறாங்க. ஈவினிங் 5 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பேங்க் ஆஃபீஸரும் போயிடுறாங்க. இங்கே வீட்டில் அப்படியே புகஞ்சிட்ருக்கு. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி, ஒன்று நாங்கள் ரோகிணின்னு கூப்பிட்டுருக்கோம், அவங்க கல்யாணிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா செல்லமாக கூப்பிடுவாங்க, உண்மையான பேர் கல்யாணி தான் அத்தை அப்படிங்கிறாங்க. கல்யாணி இது ஒரு நாள் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்ல மறந்துட்டேன், ஆனால் உண்மையிலே என்னோடய பேர் வந்து கல்யாணி தான் சொந்த பேர், ஆனால் வந்துட்டு என்னை வந்துட்டு இப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரு டவுட் வருது. அந்த கிறிஷோட பாட்டியும் கல்யாணின்னு சொல்லுவாங்க, கிறிஷும் கல்யாணி அத்தம்பாங்க. அப்போ ஒருவேளை இந்த பொண்ணு அங்கே இருக்குமோ நினைக்கிறாங்க. மீனாவும் நினைக்கிறாங்க, இல்லை இருக்காது, இந்த புள்ள மலேசியான்னு சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க. முத்துவும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்க பெருந்தன்மை சிந்தனையில். இந்த சூழ்நிலையில் மீனா வந்து மீனா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது இங்கே நடந்த கதையை சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா அம்மாவும் சீதாவும் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னக்கா சொல்கிற, இந்த மலேசியாலேருந்து வந்த பொண்ணு பேர் வந்து கல்யாணியா, அந்த பொண்ணு வந்து லோன் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க பெரிய கோடீஸ்வரங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க, 4,00,000 கட்ட முடியாதா அவங்களால அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியல, போலீஸ் வந்து 5 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை சத்யாவும் கேட்டுறாரு. என்ன இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே பேங்க்கில் 4,00,000 வாங்கிட்டு கட்டாமல் இருக்கா, அப்போ நம்மகிட்ட வேணால் 2,00,000 கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பணம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேறு தொழில் பார்ட்னர் ஆக்கியிருக்கானா சிட்னி அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி அப்படின்ட்டு ஃபோன் அடிக்காங்க. ஏன்னா சத்யா அப்படிங்கிறாங்க, நான் உடனே ஆஃபீஸுக்கு வரேன், நீனும் ஆஃபீஸுக்கு வா அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸுக்கு போகிறாங்க. என்ன சத்யா உடனே வர சொன்னி என்ன அப்படிங்கிறாங்க. அந்த கல்யாணி மேல் நடவடிக்கை எடுக்கும். கல்யாணி யாரும் நம்மகிட்ட கடவாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி பேர் கல்யாணியா, நம்மகிட்ட வந்து ரோகிணின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வட்டி வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எழுதி கொடுத்துருக்கா, ரோஹிணி தான் எழுதி கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் பேர் உண்மையான பேர் கல்யாணியா, பேங்க்கில் 4,00,000 வாங்கிட்டு ஏமாற்றிருக்காங்க, அதான் நம்மளை ஏமாற்றிடுவா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற சத்யா அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை, இப்போ வீட்டில் போய் நம்ம கேட்டோம்னா எங்கள் மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணுவார், எங்கள் அண்ணன் முண்டாட்டின்னு சொல்லிட்டு, அதனால் சரி வராது. பேங்க்கில் இருந்துமே எங்கள் மாமா பற்றியை தெரிஞ்சுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அதே மாதிரி நம்மளும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டியும் ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தாரு. இந்த மாதிரி எனக்கு 2,00,000 தரணும், அவங்க கேட்க போனால் அவங்க தர முடியாது, வைக்க முடியாதுங்க, அங்கே வட்டிக்குன்னு கொடுக்கல, நான் கைமாத்தான் கொடுத்தேன், பணத்தை வாங்கித்தாங்க சார், அவங்க ஏமாத்துகிற மாதிரி தெரியுது, என்கிட்ட வந்து கல்யாணிங்கிற பேரில் உள்ளவங்க ரோகிணின்னு எழுதி கொடுத்து வாங்கியிருக்காங்க, சாட்சிக்கு எழுதி கூட அவங்க ஃப்ரெண்டு வித்தியா தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒரு சம்மன் எடுத்துக்கிட்டு நேராக போலீஸ் போகிறாங்க. இதை பார்த்த விஜயா ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, லேடி போலீஸ் தான் விசாரிக்கணும், ஆனால் இப்போ சம்மனை என்கிட்ட கொடுத்து விட்டாங்க, இப்போ வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டிங் இது ஒரு ஆள்கிட்ட வந்து 2,00,000 அங்கே வட்டிக்கு வாங்கியிருக்காங்களாம், திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி சிட்டிகிட்ட வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏற்கனவே 4,00,000 பேங்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ என்ன 2,00,000 வாங்குறாங்க, என்னன்னே தெரியலையான்னு சொல்லிட்டு, என்ன ரோஹிணி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவும் வித்யாவுக்கு வாங்கி கொடுத்தது தான், வச்சது தான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்ருக்க உன் பாட்டில், நீ பெரிய பணக்காரினா அதுக்காக உன் ஃப்ரெண்டுக்காக நீ லோன் எடுத்துகிட்டே இருப்பியா, என் வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டுருக்கணுமா, ஒழுங்கு மரியாதையாக அந்த வித்யாட்ட வாங்கி உனதே பணத்தை கட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வித்யாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன், வித்யா வந்து ஃபோன் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் ஃபோன் அடிக்கிறாங்க, வித்யாவுக்கு ஃபோனே போகலை. வித்யாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லி ஃபோனை ஆஃப் பண்ணிடுடி, நான் வந்து உனக்காக தான் வாங்கியிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன்டி, அதனால் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீ எடுக்காதான்னு சொல்லியிருக்காங்க. உடனே வித்யா நம்ம சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதை வந்து இப்படியே சமாளிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில்
இந்த சிட்டி வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. இப்போ 6,00,000 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. இந்த ஆன்ட்டிகிட்ட வேறு நம்ம சமாளிச்சிட்டோம். ஆனால் ஆன்ட்டி பெரிய லெவலில் கேட்கல. ஆனால் வந்துட்டு இது என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்போ மனோஜ் எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன் அப்படிங்கிறாங்க. என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த 6,00,000 நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற? வித்யாவுக்கு வாங்கின கடன் நான் கட்ட முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் எனக்கு தானே பிரச்சனை வருது, நீங்கள் தானே கட்டணும், நான் வித்தியாட்ட வாங்கி தந்துடுறேன் வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நினச்ச மாதிரி நீ சொன்ன மாதிரியே செஞ்சாலும் நம்ம பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணம் ஆகாது. அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரருக்கு பணம் கொடுக்கணும், பேங்க் லோன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்தால் பேங்க் லோன் தரமாட்டான், எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நான் எப்படினாலும் நான் 2 நாளில் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. எப்படி ரோகிணி முடியும்? நீ வந்து 1 மாதத்துல இந்த பேங்க் கட்டுறேன்னு நான் கட்டலை. இப்போ சிட்டிக்கிட்ட வேறு பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். அவனுக்கு முத்துக்கும் ஆகாது. இப்போ முத்து என்னெல்லாம் பேச போகிறான்னு தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாங்க. நடந்ததை அண்ணாமலை சொல்கிறாங்க. டேய் மலேசியா ஃப்ராடை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. டேய் மரியாதையை பேசு அப்படிங்கிறாங்க. என்னடா அவன் முன்னாடிக்கு மரியாதை, பேரையே மறைச்சிட்டுங்க ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. அது போக பேங்கில் லோன் வாங்கியிருக்கா, அதை கட்டலை. அந்த சிட்டி அவனே 1 நம்பர் திருட்டு பைய, அந்த திருட்டு பையிட்ட இவன் வட்டிக்கு வாங்கியிருக்கா. இதில் என்னடா இருக்குது? அப்படிப்பட்ட ஆளை வந்து நான் ஃப்ராட்னு கூப்பிடல, என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, எங்களுக்கு 6,00,000 அவங்க அப்பாவே பெரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லிக்கணும், நீனும் அம்மாவும் சொல்லிக்க வேண்டியதான் அந்த பிள்ளைய பெரிய கோடீஸ்வரர்னு சொல்லிட்டு. பெரிய கோடீஸ்வரியாக இருந்தால் இவன் ஏன்டா வந்து பேங்க்லேயும் சிட்டிகிட்டையும் ஏமாற்றிட்டு அவனே ஒரு சிட்டிங்க, அவனே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு கடவுங்கிற கடுப்பாவது, நீ எப்படி சிட்டிகிட்ட வட்டிக்கு வாங்கலாம், போகலாம், வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபாக நான் என்ன வரவு சொல்ல பண்ணுறேன், நீங்கள் கேட்டதும் இல்லை வச்சதும் இல்லை. நான் தொழில் பண்ணும்போது ஒரு மேடு பள்ளம் வரும், அதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உழைக்கவே இல்லைங்கும்போது நான் வட்டி தான் வாங்க முடியும் அப்படி இப்படிங்கணுன்னா மனோஜ் முழிக்காரு. ஆமாம் நீ சொல்லுறது சரி தான், இன்னும் நான் பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன், அதனால் என்கிட்ட கேட்டுக்கோ, 6,00,000 வேணால் நான் தந்துடுறேன், ஆனால் நீ வந்து 2 நாளில் தந்துடுவியா அப்படிங்கிறாங்க. 2 நாளில் ரெடி பண்ணிவிடுவோம் மனோஜ், நீங்கள் எப்படியாவது கொடுத்து முடிச்சிரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டேஷனுக்கு எல்லோரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, மீனா நாங்கள் எதுக்கு வரணும், நாங்கள் வரல ரோகிணி, நீங்கள் போயிட்டு வாங்க மனோஜ், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நீங்கள் தானே சொல்லுவீங்க உங்கள் கதையில் யாரும் தலையிடாதங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ரோகிணி வந்து ஒரு கதையில் மாட்டிக்கிட்டா நம்ம தன்னங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அவங்க பேர் ரோகிணி இல்லை கல்யாணி, நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் பணக்காரங்க 4 செல்ல பேர் வைப்பாங்கடா அப்படிங்கிறாங்க. இன்னுமாமா நம்புறீங்க அப்படிங்கிறாங்க. என் மருமக ரோகிணி நான் எப்பவும் நம்புகிறேன், அவளை நான் ரோகிணி தான் கூப்பிடுவேன், சரியா, அவள் பெரிய பணக்காரி, அவள் சொந்தமாக தொழில் பண்ணுறான், அது போக வந்துட்டு அவன் புருஷனுக்கு என்னன்னாலும் செய்ய தயாராக இருக்கான். இப்போ என் அப்பா கூட 15,00,000 அனுப்பியிருக்காரு, அவங்களால என்னன்னாலும் செய்ய முடியும்டா, நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த முத்தை பற்றி அவங்களுக்கு தெரியுமே, மனோஜுக்கு எதுவும் நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினைப்பான், அதனால் நீங்கள் வந்துருங்க, நம்ம ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை ரொம்ப யோசிக்கார், நம்ம ஸ்டேஷனுக்கு போனால் ரொம்ப அசிங்கமாக இருக்குமே, சீட்டிங் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு முளைக்காங்க. இந்த சூழ்நிலை முத்து சொல்கிறேன், இப்போ நீங்களாம் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், உங்களை அழைக்கிற மாதிரி இருந்தால் நானும் வரேன்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயன் நினைக்கிறாங்க, உங்கள் அப்பா வந்தால் தான் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்லடா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஸ்டேஷனுக்கு எல்லோரும் போகிறாங்க. போகும்போது என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் கல்யாணியை வர சொன்னீங்களா அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. அம்மா வர சொன்னோம், நீங்கள் கல்யாணி இல்லையே, லேடிஸ்லாம் வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சார் அவங்க தான் வந்திருக்காங்க, முதல்ல நீ விசாரிக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்களை உள்ளே வர சொல்லுங்கள், பேங்கையும் ஏமாற்றிருக்கிறாங்க, சிட்டிக்கும் பணம் தரணும், 6,00,000 கொடுத்தாங்கன்னா நான் வந்து பணத்தை வாங்கி கையில் கொடுத்துருவேன், அப்படி தரலை அப்படின்னா நான் வந்து சீட்டிங் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வெளியே வராரு. இப்போ 6,00,000 கொடுத்தாங்கன்னா கேஸை வந்து வாபஸ் வாங்கலாம், இல்லைனா ரிமாண்ட் பண்ணிடுவாங்களாம், ஜெயிலுக்கு தான் போகணுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க, மனோஜ் முழிக்காங்க. சரி நம்ம பேசாமல் வந்து பணத்தை கொடுத்துருவோம், ரோகிணி அப்பாவுக்கு தெரிஞ்சால் கூட நம்மளை சந்தோஷமாக நினைப்பார், நம்ம மகளை வந்து நம்ம மருமகன் காப்பாற்றிருக்காரு, அவருக்கு நம்ம எவ்வளோ நாளும் செய்யலாம்னு கூட நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு, சரி நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்க்காரு, உங்கள் மாமன் அனுப்பின பணத்தை வச்சு தான் முன்னாடி காப்பாற்ற போகிறேன், உன் பணத்தில் இல்லை, பணத்தை கொடுத்து அசிங்கத்தை முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பணம் பெரிய விஷயம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காத்திருக்கிறதோ 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம் அது, சீக்கிரத்தை முடிச்சு விட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. இந்த சூழ்நிலை போகும்போது சிட்டிக்கிட்ட 2,00,000 வாங்கி கொடுக்குறாங்க, ஆன்லைனில் அனுப்புகிறாரு. அதே மாதிரி பேங்க்கும் 2,00,000 கொடுக்குறாங்க. உடனே அங்கே பேங்க்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, என்ஓசி ஆன்லைனில் அனுப்பிடுறேன் சார் அப்படிங்கிறாங்க. ஆன்லைனில் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி சிட்டியும் நான் பணத்தை பேச்சு கொண்டு என்ன எழுதி கொடுத்துட்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட 6,00,000 செட்டில் பண்ணியாச்சு. என் மேலே கொடுத்த புகாருக்கு நான் ஆஜரானேன், பணத்தை கொடுத்து விட்டேன், எனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நீ எழுதி கொடுமாங்கிறாங்க. ரோஹிணி எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்தோன்னே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சாட்சிகள் 2 பேர் பொண்ணு கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. முத்தும் பின்னாடி நிற்கிறாங்க, மீனாவும் நிற்கிறாங்க, பாட்டியும் நிற்கிறாங்க, ரவி ஸ்ருதியும் நிற்கிறாங்க. இப்படியா இருக்கும்போது போலீஸ் சொல்கிறாங்க,
மனோஜ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏமாந்த பணத்தை நான் 27 லட்ச ரூபா ஏமாந்தீங்க. அந்த பொண்ணுகிட்ட நான் வட்டியும் முதலுமா சேர்த்து 3 லட்ச ரூபா போட்டு 30 லட்ச ரூபாய் வாங்கி தந்தேன். இப்போ உங்கள் வீட்டம்மாவுக்காக நீங்கள் இந்த 6 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. இந்த மீதி பணத்தை வச்சு ஏதாவது ஒன்று பிரயோஜனப்படுத்துங்க, இல்லை உங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா சார், உங்கள் பையன் நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து ஏமாந்தார், ஜீவாட்டுன்னு ஒரு பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு கனடாவில் இருந்துச்சு. அந்த பொண்ணு திரும்பி வந்துருச்சு. வரும்போது இந்த பொண்ணு ரோகிணி பொண்ணு வந்து பார்லரில் பிடிச்சி கொண்டு இங்கே ஒப்படைச்சாங்க. அவங்கள விசாரிக்கும் போது வாங்கினது உண்மைதான்னு தெரியும் போது அவங்க 27 லட்ச ரூபாயும் அதுக்கு ஈடாக வந்து 3 லட்ச ரூபா வட்டியும் கொடுத்தாங்க. ஆக 30 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன். அந்த பணம் தான் இது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்பா இதை வீட்டில் வச்சு பேசிக்கலாம், பைசல் பண்ணிக்கலாம், முதல்ல வீட்டுக்கு போகும்பா அப்படிங்கிறாங்க. முத்து பயங்கர காண்டாக இருக்கார். இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.